உளுந்த கழுவுறதுக்கு கூட தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லைப்பா. ஒத்தையில கிடந்து சாக வேண்டியிருக்கு. மற்ற நேரம் எக்கா எக்கா எக்கான்னு காலை சுற்றி சுற்றி வருவாடுவேன். நமக்கு தேவைப்படும் போது ஒருத்தையும் கண்ணில் மாட்ட மாட்டேக்கா. இந்த நெட்டவள்ளி பிள்ளை எப்போ பார்த்தாலும் எக்கா எக்கான்னு இங்கேயே தான் வரும். ஆளையே காணும். ஸ்மெயிலி அக்காவும் ஏட்டி மல்லிகுட்டின்னு காலையிலேயே வந்துருவாவோ. இன்னைக்கு ஒருத்தரும் வரல நம்ம நேரத்துக்கு. இன்னைக்கு என்ன மாவு அரைக்கல. இப்போ தான் உளுந்தே ஊற வைக்கேன். மணி வர 10 ஆயிட்டு. இனி யார் வந்து இட்லி வாங்குவா? பேசாட்டிக்கு ஊற வச்ச உளுந்தெல்லாம் சாயந்தரத்துக்கு உளுந்த வடை போட்டது கொடுத்துட வேண்டியதான். இதுக்கு மேலே இட்லி கடை போட்டு எங்கே ஓடங்கிய. இனி சாயந்தரமா ஒரு அடியாக உளுந்த வடை போட்டுக்கிடுவோம். ஏன் மல்லி மல்லி சொல்லுங்க பாட்டி. ஏட்டி எனக்கு ஒரு 5 இட்லி பார்சலு. ஐயா பாட்டி, இன்னைக்கு மாவு அரைக்க கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கேட்டியலா. அதனால உளுந்து இப்போ தான் வச்சிருக்கேன் பார்த்துடுங்க. சாயந்தரமா உளுந்த வடை தான் போட போகிறேன். இன்னைக்கு இட்லி போடலையே. என்னட்டி நீ, நான் இப்போ தான் 300 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு நல்ல மீன், சாங்கிலி மீனாம்லா, புது வகை மீன் வந்திருக்குட்டி. அதை வாங்கிட்டு வந்தேன். சரி மீனுக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்குமேன்ட்டு வாங்கிட்டு இட்லி வாங்கலாம்ல வந்தேன். ஐயா பாட்டி, நான் இன்னைக்கு பார்த்து இட்லி போடலையே. சரி சரி விடு. இன்னைக்கு எனக்கு சோறு தான் திங்கணும்னு தலையில் எழுதிருக்கு. நான் தின்னுக்கிடுவேன். உன் கூட்டாளி வந்தாட்டி மீன் கடை போட்டிருக்காளுவோ கேட்டியா? ஏன் கூட்டாளிவளா? யாரை பாட்டி சொல்லுதியே? ஏட்டி எப்போ அந்த 4 முடி முன்னாடி போட்டுக்கிட்டு ஒருத்தி மினிக்கிட்டு திரிவாள்ல அவதான். கதையே கேட்டியாட்டி? புது வகையான மீன். ஆமாம், அது ஏதோ பேர் சொன்னா. சாங்கிலி மீன். இதை சாப்பிட்டா அந்த என்னது சுட்டி டிவியில் சாக்கிச்சான் வராமலாட்டி அவனை மாதிரி நல்லா சண்டை போடலாமா. சாங்கிலி மீனா? ஆமாட்டி, ஆமாம் ஆமாம். என் மருமவா எத்தனை நாள் என்னையை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா தெரியுமா? அவன் மிதிச்ச மிதியில தான் என் வாயெல்லாம் இப்படி பிதுங்கி போச்சு. இன்னைக்கு இந்த மீனை நான் குழம்பு வச்சு தின்னுவிட்டு இன்னைக்கு அவளுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன். சரி சரி, நான் இங்கே வந்து சொன்னதெல்லாம் என் மருமவட்ட சொல்லிட்டு இருக்காத, வாரேன். என்ன இந்த பாட்டி இப்படி வளர்ட்டு போகுது? சாங்கிலி மீனுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. என்னத்தை ஏமாற்றி வித்தாலும் தெரியலையே. அந்த புறத்து மகாராணி ஓ ஓ ஓ ஓ, இந்த வரேன் உனக்கு வரேன். ஐயா, இந்த பாட்டி போகிற வேகத்தை பார்த்தா இழிச்சக்கன்னைக்கு அவ்வளவுதான் போலையே. ஒரு ரெட்டு பார்த்துட்டு வருவோம். அப்படி என்ன மீன் தான் வச்சிருக்காளுவோ. புரட்டாசி மாதம் வர. ஏட்டிவளா, நான் எதுக்கு இந்த மீனை வாழை இலையில வச்சிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். ஏன் டீ டேபிள் அழுக்கா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நீயே சொல்லு தாயே. ஏன்னா இது வாழை மீன், அதனாலதான் வாழை இலையில வச்சிருக்கேன். ஏ அப்பா, ஏட்டி புஷு, உனக்கு மட்டும்தான் டீ இப்படிலாம் தோணுது. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டி. இன்னைக்கு நம்ம மீன் வியாபாரத்தை எப்படி பண்ண போறோம்? ஏட்டி, நேற்று 1 கிலோ மீன் 300 ரூபான்னு கொடுத்தோம் டி. இன்னைக்கு ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிடுவோமா? ஏங்க ஏட்டி, ஒரு நாள் ஆயிட்டுல, அப்போ பழைய மீன் ஆயிடும்ல டி. 50 ரூபா கம்மி பண்ணிக்கிடுவோம். ஐயே எக்க, உங்களுக்கு வியாபாரமே பத்தாமண்டைக்கு. ஏன் இழுவே? ஒரு நாள் ஆயிட்டு. அப்ப இது பழைய மீன். பழைய பொருளுக்கு தாக்கா எப்பவுமே வேலை அதிகம். என்னட்டி சொல்ற? ஆமாட்டி, நீ இந்த மியூசியம்ல எல்லாம் பார்த்தது இல்லையா? பழைய காலத்து பொருள்களுக்கு தான் விலை அதிகம். ஆமாக்கா, அதனால என்ன பண்ணுதியன்னா, நேற்று 300 ரூபா போட்டியலா, இன்னைக்கு கூட ஒரு 50 ரூபா கூட்டி 350 ரூபாயா போடுங்க. ஆமாக்கா, அவிய சொல்றதும் சரிதான். அப்பதான் நமக்கும் கல்ல கட்டும். சரிட்டி, அப்ப அப்படியே போட்டுருவோம். நான் என் வாழை மீனை ஒரு துண்டு 500 ரூபான்னு விற்க போறேன். ஏட்டி, அதெல்லாம் யார்கிட்டி வாங்குவா 500 ரூபாய்க்கு? யாரும் வாங்குவாங்களா? ஐயோ, இதுல இருக்க நன்மைகள் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதேதான், எனக்கும் தெரியாது. வாங்குற விட்டு ஏதாவது போய் சொல்லி வாங்க வச்சிருப்போம். ஏட்டி, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் வித்துட்டு போயிடணும் அவன் வரதுக்குள்ள. நானும் நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவன் இங்கே ஏவேங்க. அது வந்து என் புருஷனை தம்பி சொன்னேன், வேற ஒண்ணும்ல. சரி சரி, வாங்கம்மா வாங்க. நல்ல சுவையான பழைய மீன், வாழை மீன். ஏட்டி புஷ்பா, இந்த மீன் உனக்கு எங்க இருந்துட்டே கிடைச்சது? ஏட்டி, இது பக்கத்து வீட்டு தாத்தா மீன் தொட்டியில அழகுக்காக போட்டு வச்சிருந்தாரு டி. அதை அவர் அசந்த நேரமா நான் பார்த்து எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டேன். ஏ புஷ்பா, அப்ப இது வாழை மீனா இருக்காது. அது என்ன மீனா இருந்துட்டு போகுது டி. நமக்கு தேவை ஒரு பேரு. அதனாலதான் இது வாழையில போட்டு வாழை மீனுன்னு பேர் வச்சுட்டேன். இதுல விற்கிற காசு எல்லாமே எனக்கு தான். இது உங்க 3 பேருக்கும் பங்கு கிடையாது. ஏட்டி புஷு, உன் காரியத்துல நீ கரெக்டா தான்ட்டி இருக்க. அதே மாதிரி இந்த கூடையில இருக்க மீன்லாம் வித்துச்சுன்னா உனக்கு பங்கு கிடையாது. வேண்டாம், உங்க பங்கு எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த மீனை வித்த எனக்கு பங்கு போதும். சரி, ரொம்ப நல்லதா போச்சு. இக்க நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இழுவக்கா, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ என் கையில இருக்கலாம் மீன், அதை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போய் இந்த ரோட்ல போடுறிய. ஏட்டி, அவ்வளவு நல்ல மீன், இதை கொண்டு ரோட்ல போட சொல்லுதியம்மா. இக்க ரோட்ல போட்டு வைங்க. அப்பதான் 4 வண்டிகார் போச்சல என்னடா மீன் இருக்கு அப்படின்ட்டு இறங்கி பாப்பாவோ. அந்த நேரம் நம்ம அசந்த நேரம் என்ன மீன் வேணுமான்னு அவைய மைண்டை மாத்தி விட்டு மீன் வித்துருவோம். இதுக்கு பேரு வெளிப்பறி வியாபாரம். நீ என்னமோ சொல்லிக்கட்டி. ஏக்க இந்தாங்க, இந்த அவ்வளவு மீனையும் கொண்டு ரோட்ல கொண்டு காய போடுங்க. சரி, கொண்டா.
ஏ ரங்காக்கா, இப்படி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தரும் மீன் வாங்க மாட்டாவோ. நல்ல கையை காலம் ஆட்டி கூப்பிடுங்க. கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா, மீன் வாங்க போலாமா, பீச்சுக்கு தான் போலாமா. கூட்டமா சேர்ந்து கிரிக்கெட் ஆடுதாளுவோ, இப்படி ஆடுனா யார் வருவா? சொல்லம்மா சொல்லம்மா, என்ன வேணும் சொல்லம்மா. 1 கிலோ ஆலுவா வாங்கிட்டு வாடி. அத்தம்மா அத்தம்மா, பெத்த பொண்ணு முத்தம்மா. வாடி பொட்ட பிள்ளை, வளைஞ்சு நெளிஞ்சு போற பிள்ளை, கண்ணடிச்சு போட்டாலும் கண்டுக்கல. வாங்கம்மா வாங்க, சுவையான வாழை இலையில வச்ச மீன். வாழை மீனுக்கு வழங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த தென்னாங்கோடி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். கண்ணம்மா கண்ணம்மா, மீன் வாங்க போலாமா, மீன் வாங்க போலாமா, பீச்சுக்கு தான் போலாமா. ஏட்டிங்க என்ன நடக்கு? ஏட்டி இழுவ, அவ ஆடுனது கூட ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்து, நீ ஆடுறது சிங்கிள் ஆடுற மாதிரி பல்ல 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 அப்படி இருக்கட்டி நிறுத்துட்டி. ஏன் மல்லியக்கா, எப்போ வந்திய? ஏட்டி இது என்ன கிறுக்காட்ட நடுரோட்ல கிடந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிய? வாங்க மல்லி ஆண்டி, நாங்க எல்லாரும் மீன் வியாபாரம் போட்டிருக்கோம். உங்க கடையில கூட நீங்க அடிக்கடி மீன் குழம்பு வைக்கலாம், எங்ககிட்டயே வந்து வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, இது என்ன மீனே நான் பார்த்ததே இல்லையே. ஐயா ஆண்டி, உங்களுக்குலாம் தெரியணும்னு தான் நான் வாழை இலையில வச்சிருக்கேன். வாழை இலையில வச்சதுனால இது வாழை மீன். இது என்னடா கூத்தா இருக்கு? வாழை இலையில வச்ச வாழை மீனா, அப்ப வேப்ப இலையில வச்ச வேப்ப மீனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டி, நீங்க வாங்கணும்னா வாங்குங்க. ஒரு பீஸ் 500 ரூபா. அம்மா கொள்ள விலையெல்லாம் இருக்கு. ஏட்டி நீங்களும் என்ன போட்டிருக்கிய? வாங்கக்க, இந்த கடைக்கு நான் தாக்க முதலாளி. இது வெறும் சாங்கிலி மீனுக்க. ஆமா, இதை சாப்பிட்டா நல்லா சண்டை போடலாம். ஆஹா, ஏட்டி இப்படி சொல்லிதான் இளிச்சக்க மாமியார்ட்ட கொடுத்துட்டியோ? அது போது கொண்டுட்டு இன்னைக்கு என் மருமாவோட ஒரு கை பாத்துறதுன்னு போகுது. ஏட்டி அம்மா, உங்களுக்குலாம் மீன் எங்க உள்ளது முத? புரட்டாசி மாசம் யாராவது மீன் கடை போடுவாங்களாட்டி ஓடுமா முத? இக்கா அதெல்லாம் ஓகோன்னு ஓடும். நீங்க கூட இட்லி கடையிலே எப்பயாவது மீன் குழம்பு வைப்பியல்ல, அப்போ வந்து எங்ககிட்ட வாங்கிக்கிடுங்கக்க. நான் இப்போதைக்கு எதுவும் போடலட்டி, புரட்டாசி மாசம் வரை நடந்துட்டு இருக்கு. சரி சொல்லு ஏட்டி, உனக்கு முத மீன் எங்க உள்ளது? என்னங்க இது கேள்வி? நீங்களும் தான் இட்லி கடை போட்டிய, நாங்க இட்லி எங்க உள்ளதுன்னு கேட்டோமா? அதுக்கு இல்லட்டி, திடுதப்புன்னு இப்படி மீன் கடை போட்டிருக்கியல, ஒரு நாள் ராத்திரில இப்படி முடியாதே, அதான் கேட்கேன். ஏக்க மீன்ல அவரு பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா அப்படியா? சரி சரி, அப்படி சொல்லு, சொன்னாதானே தெரியும். ஏட்டி அப்ப இப்படி ரோட்ல போட்டதுக்கு என் கடை பக்கத்துல வந்து போட்டா கூட எனக்கு துணையா இருக்கும்லாட்டி. ஐயே எக்க, இங்கே தான் ஒரு 4 வண்டிக்காரு போவோம், போவச்சில் யாராவது வாங்குவோ பற்றியில, அதனால தான் இங்கே போட்டிருக்கு. சரி டி, அதெல்லாம் இருக்கட்டி. சும்மா சாங்கிலி மீன் பூங்கிலி மீன்ட்டு ஏமாத்தி விற்காதியோ, ஒரிஜினல் பேரை சொல்லி வித்துட்டு காசை பாருங்க. ஐயே எக்க, இது உண்மையிலே சாங்கிலி மீன் தான். இக்கா, நீங்க வேணா உங்க வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு கோவம் இருந்துன்னு வைங்களா, இந்த மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களா, அப்படி ஒரு வீரம் வரக்க சாக்கி சான் மாதிரி நீங்க சண்டை போடுவிய. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, என் வீட்டுக்கார மேலே எனக்கு என்ன கோவம். சரிட்டி, பார்த்து பத்திரமா இருங்க. ஆமாம், இளிச்சக்க மாமியார் தான் சொல்லிட்டு போனாவோ உங்க கூட்டாளியெல்லாம் கடை போட்டிருக்குன்னு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிக்கா, ஏக்க உங்க கடையில மீன் குழம்பு வச்சீங்கன்னா மறக்காம எங்ககிட்ட வந்து தான் மீன் வாங்கணும். சரிட்டி வாரேன். மல்லி அக்காளுக்கு கொஞ்சம் போறாம, அதான் பாத்தியலா மீன் எங்குள்ளது மீன் எங்குள்ளதுன்னு நோண்டி நோண்டி கேட்காவ. மீன் எங்க இருக்கும்? தண்ணி தொட்டிலேயே இருக்கும், குளத்துல ஆத்துல கடல்ல தான் இருக்கும். புரிஞ்சுக்காண்டாமா? ஏட்டி இழுவே, அப்படியெல்லாம் பேசாத. மல்லி ஆண்டி ஒரு யதார்த்தமா தான் கேட்டாவோ. உனக்கு என்ன தெரியும் புஷ்பா? ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும் பாரு. ஏ ராசத்தியக்க, மல்லியக்கா அப்படிலாம் கிடையாது தெரியுமா? நம்ம திடுதுப்புன்னு வந்து கடையை போட்டோம்லக்கா, அதான் அவிய ஆச்சரியத்தில் கேட்டிருப்பாவோ மீன் எங்குள்ளதுன்னு. இருந்தாலும் எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி, மீன் எங்குள்ளது. எட்டி என் வீட்டுக்காரவோ பிடிச்சிட்டு வந்தாவுன்னு சொன்னோம்ல. ஆமாக்கா, நமக்கு தெரியுது, வாரையிலுக்கு தெரியுதா? கீழே ஒரு போட அடிச்சு ஒட்டனப்பா, இந்த மீன்குள்ள மீன்கள் அவ்வளவும் எனது வீட்டுக்கார் பிடித்தது அப்படின்னு. ஆனா ஏட்டி, மல்லியக்கா சொன்ன மாதிரி புரட்டாசி மாசம் கொஞ்சம் மீன் கடை போட்டது தப்பு தான். ஏக்கா அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. இப்போ என்ன பாருங்க, மீன் கடை ஓடலைன்னு வைங்களாம், ஒரு 4 நாள் உப்புல வரட்டி காயப்பட்டோம்னா கருவாட்டு கடை. அதுவும் வேண்டாமா, எண்ணெயில் தூக்கி போட்டு பொரிச்சு மசாலாவை தடவி வச்சோம்னா மீன் பொரியல். ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு கடை அமைஞ்சிட்டுக்க, மீன் வேஸ்ட்டாக போவாது, பயப்படாதீங்க. ஆமா, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடை நமக்கு அமைஞ்சிரும்.